பேசுவாக்கா. ஆரம்பிங்கம்மா. திருச்சிற்றம்பலம். இது வேணால வீடியோ அவசியம் இல்ல. முகம் கொஞ்சம் மேல் நோக்கி வாங்க. கொஞ்சம் திருமுகம் கொஞ்சம் மேல் நோக்கி வாங்க. அது நிக்க மாட்டேன். திருச்சிற்றம்பலம். சாயா அன்பிலே நாள்தோறும் தழைத்தவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. இன்றைக்கு இறைவன் திருவுருளா எனக்கு திருச்சிராப்பள்ளி என்ற தலத்தை பற்றி சிறு குறிப்பு சொல்லவும், நன்றுடையானை தீயில்லான என்ற பதிகத்தின் பொருள் விளக்கம் அடியேன் உணர்ந்ததல்ல. ஆனால் நானும் இதை ஒரு இதுல மேப்ல எடுத்துதான் இதை சொல்றேன். அநேகமாக தவறு இருந்தா மன்னிக்கும். திருச்சிற்றம்பலம். திருச்சிராப்பள்ளி தலம் சோழ நாட்டு தென்கரை தலம். திருச்சிராப்பள்ளி திருச்சி என்று அழைக்கப்படுகிறது. இத்தலம் தமிழகத்தில் பெரிய நகரமாகும். இத்தலத்தில் பொருந்தி இருக்கும் இறைவன் மாத்ருபூதேஸ்வரர், தாயுமானேஸ்வரர் என்ற நாமம் கொண்டுள்ளார். இறைவி மட்டுவார் குழலி சுகந்த குந்தலாம்பிகை என்ற நாமத்துடன் விளங்குகிறார்கள். தீர்த்தம் காவேரி. இந்த பதிகத்துக்கு சம்பந்தரும் அப்பர் பெருமானுடைய எழுதிய பதிகம் நமக்கு கிடைத்துள்ளது. இங்கு உள்ள தாயுமானவர் அவர் நமக்கு எல்லாருக்கும் அனைத்து உயிருக்கும் தந்தையாக விளங்கக்கூடிய இறைவன். அவர் ஒரு பெண்ணின் மகப்பேறு காலத்தில் தாயாக உதவி செய்தமையால் தாயுமானவர் என்று பெயர் பெற்றார். இத்தலம் திரிசரன் என்ற அசுரன் வழிபட்ட தலம் என்பதனால திருச்சிராப்பள்ளி என்று அழைக்கப்படுகின்றது. இப்பள்ளி திருச்சிராப்பள்ளியில் சமணர்களுடைய தலம் பள்ளி என்று அழைக்கப்படும். அதனால இது பள்ளி சேர்த்து திருச்சிராப்பள்ளி, சமணர்கள் வாழ்ந்திருக்க அந்த இடத்துல, அதனால இது திருச்சிராப்பள்ளி என்றும் அழைக்கப்படுகிறது என்று கூறுகிறார்கள். முச்செந்தி மடங்கேறு அணையா நாமவர இது என்பது திருவிளையாடற் புராணத்தில் இத்தலத்திற்கு பெயர் உள்ளது. இத்தலத்திற்கு தென் கைலாயம் என்ற பெயரும் உள்ளது. இத்தலத்தில் பிரம்மன், இந்திரன், ஜடாயு, சப்த ரிஷிகள், திரிச்சரன், சாரமாமுனிவர், மௌனகுரு, தாயுமானவர் முதலியோர் வழிபட்ட தலம். தாயுமானவர் திருக்கோயில் மலைமேல் தாயுமானவர் திருக்கோயில் இம்மலைமேல் நடுவிடத்தில் உள்ளது. இவ்விடத்திற்கு மலைக்கோட்டை என்று பெயர். திருச்சி என்றாலே மலைக்கோட்டையும் உச்சி பிள்ளையார் கோயில் தான் நம்ம நினைவிற்கு வரும். இம்மலைக்கோட்டை நகரின் நடுவில் அமைந்துள்ளது. மலைக்கோட்டையின் அடிவாரத்தில் மாணிக்க விநாயகர் சன்னதி உள்ளது. அருமையான அற்புதமான விநாயகர். உண்மையிலேயே மாணிக்க விநாயகர் முன் நிற்கும் போது நம்மை மறக்கும்படி செய்கிறார் அந்த மாணிக்க விநாயகர். மாணிக்க விநாயகர் தொழுது வலம் படிமேலே ஏற வேண்டும். சிராப்பள்ளி குன்றனையால் காணும் ஆவல் கொண்டு நாம் குன்றனையால் காண செல்கிறோம். அங்கே வழியில் மலப்பால் தருமை ஆதீனத்து ஸ்ரீ மௌனகுரு சாமிகளின் கட்டளை மடம் வருகின்றது. மடத்தின் முகப்பில் முத்துக்குமாரசாமி கழுத்துடன் இருக்கின்றார். மேல் ஏறினால் 100 மண்டபத்தை காணலாம். தொடர்ந்து ஏறி சென்றால் மலையின் நடுவிடத்தில் திருக்கோயில் இடப்பால் உள்ளது. தாயுமான திருக்கோயில் வலப்பால் உச்சி பிள்ளையார் கோயில் செல்லும் பாதை செல்கின்றது. திருக்கோயிலுக்கு விசாலமான முன் மண்டபம் உள்ளது. உயரமான வரிசையில் 63 திருமேனிகள் உள்ளன. முகப்பில் சம்பந்த விநாயகர், ஆறுமுகர் சந்நிதிகளும் உள்ளன. 63 திருமேனிகளும் மற்றும் செவ்வந்தி விநாயகரும் காட்சி தருகின்றார். மலை அடிவாரத்தில் இருந்து 258 படிகள் கடந்தேறிய பிறகு தாயுமானவர் பெருமானின் சந்நிதியை அடையலாம். மூலவர் பெரிய பருத்த சிவலிங்க மேனியாக திருநீற்றுப்பட்டையுடன் கூடிய கம்பீரமான காட்சி. ஞான சம்பந்தம் பதிகத்தில் அவர் தீயில்லான நன்றுடையானை தீயிலான என்று கூறி தலத்து பெருமானை வணங்கினால் நம் மனம் குளிரும் என்று அழகாக கூறியுள்ளார். நம் மனம் குளிர வேண்டும் என்றால் பெருமானை நாம் வணங்க வேண்டும். இப்பிரகாரத்தில் இறைவனின் பல்வேறு தீர்த்தங்கள்
பல்வேறு மூர்த்தங்கள் சுவரில் வண்ணங்களில் எழுதப்பட்டுள்ளன. சண்டேஸ்வரன் சந்நிதி அடைந்து அதன்பின் மட்டுவார் குழலி அம்மாள் சன்னதிக்கு நாம் நின்ற திருக்கோலத்தை மேற்கு நோக்கி காட்சி தருகிறார். பிரகாரத்தில் அருசக்திகளின் திருமேனிகள் உள்ளன. இவருடைய இத்தலத்தில் தாயுமானவர் வாழ்ந்திருந்தார். இவருடைய குருவே மௌன குரு சாமிகள் ஆவார். எல்லப்ப நாவலர் இத்தலத்திற்கு தலபுராணம் எழுதியுள்ளார். அவர் தலபுராணம் செவ்வந்தி புராணம் என்று கூறப்படுகிறது. இத்தலத்தின் சிறப்பு முடிந்ததும் அடுத்து நம்ம பாடலுக்கு போகலாம். திருச்சிராப்பள்ளி. பண் குறிஞ்சி. நன்றுடையானை தீயில்தானே நடைவெள்ளேறு ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி பொன்னுடையானை கூற என் உள்ளம் குளிருமே. நன்றுடையானை நல்ல குணங்களை உடையவன். இறைவனுக்கு என் குணங்கள் உண்டு. அதில் 2 குணங்கள் சிறப்புகள் குணம் உண்டது. அதில் முதல் குணம் வரமில்லா இன்பம் வடிவினன். 2வது குணம் பாசங்களிலிருந்து நீங்கி மலங்கள் நீங்க பெற்றவன். மலங்கள் நீங்க பெற்றவன். வரமில்லாத இன்பம் உடையவனும் இயல்பாகவே ஆணவம் கண்மம் மலம் ஆகிய 3 மலங்களிலிருந்து நீங்கியவனான நன்மைகளையே தன்மைக்கு உடைய நன்றுடையானை தீயதில்லானே தீய எண்ணங்கள் இல்லாமல் தீய குணங்கள் ஏதும் இல்லாதவன் அவன். மிகவும் நரையில்னா மிகுந்த மென்மையான விடபத்தை வாகனமாக கொண்டவன். ஒன்றுடையானை வாகனத்தை கொண்டுடையவன். உமைப்பொருவாக உடையானை தன் உடம்பில் பாதியை நம்ம உமையம்மைக்கு அளித்தவன். அந்த உமைப்பங்கை நம் உடம்பில் உடையவன். சென்றடையாது அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அதனால அவன் அருளாவே அவனை அடைய முடியாது. அவனுடைய அருள் நமக்கு வேண்டும். அதுதான் சொல்றாங்க. அவன் அருள் எவரும் செல்ல முடியாத வீடு பேறு எனப்படும் ஒப்பற்ற உயர்ந்த செல்வத்தை உடையவன். அப்பெருமான் சிராப்பள்ளி என்ற குண்டிலில் வீற்றிருக்கிறான். அவனை எண்ணும் போது அவன் நாமத்தை நாம் தொழும்போது நமது உள்ளம் குளிருமே என்ற வகையில் திருஞான சம்பந்தர் இப்பாடலை இயற்றியுள்ளார். நாமளும் குன்றுடையானை வணங்கி நாம் நலம் பெற வேண்டும் என அந்த குன்றுடையானை வணங்க வேண்டும். 2வது பாடல். கைமகவை ஏந்தி கடுவனோடு கூடி கழைப்பாய்வான் செம்முக மந்தி கருவறை ஏறும் சிராப்பள்ளி வெம்முக வேழத்து உயிர் உரி போர்த்த விகிதா நீ பைமுகனாக மதியுடன் வைத்தல் பழியன்றோ. கைமகனா குட்டி குரங்குன்னா சின்ன மழலைய இதுல இருக்கு. குட்டி குரங்கு கையில் எது கடுவன்றது ஆண் குரங்கு. அதுல மந்தி செண்முக பெண் குரங்கு. செம்முக மந்தினா அந்த குரங்குடைய குழந்தை பிறந்தனா அந்த குழந்தை முகத்தோட முகம் செம்முரமாக இருக்கும்னு சொல்றாங்க. அது இல்லாம அந்த இது கணவரோட அதாவது ஆண் குரங்களுடைய உடல்ல ஏற்பட்டதுனால அது முகம் செம்முகமாக இருக்குது. 2 விதத்திலும் சொல்றாங்க. கைமுகம் ஏந்தி கடுவனோடு கூடி, அதான் கடுவன் என்ற ஆண் குரங்களோட அது ஊடல் செய்து களை பண்ணால் கழைனா மூங்கில் மர தோப்புகள் நிறைந்து அந்த இடத்துல மூங்கில் தோப்புல விழுறதுக்காக ஆண் செல்முகம் கருவறை ஏறும் மலை மேல் ஏறுது. கருவறை ஏறும்போது அந்த அழகை பார்த்த நம்ம ஞான சம்பந்த சிராப்பள்ளியினுடைய இயற்கை அழகை ரசித்து சிராப்பள்ளி ரசிக்கிறார். சிராப்பள்ளி வெண்முக வேழத்து ஈர்ஒரி பூர்த்த. வெண்முக வேழத்து வேழன் வேழன்றது நம்ம யானை. யானை பொதுவாக சாந்த முகம் கொண்டது. அது கொடுமையான முகத்தோட கொல்ல வரப்ப அதனுடைய வேலையை அடக்கி அதனுடைய தோலை உரித்து தனக்கு போர்வையாக போர்த்தி கொள்கிறார் இறைவன். அதை போர்த்தி கொண்ட விகிர்தன். விகிர்தன்றது எல்லா தெய்வத்திலிருந்து மாறுபட்டவன். எல்லா செயலிருந்து மாறுபட்ட நம் இறைவன் பெருமான் தான் விகிர்தன் என்று கூறப்படுகிறார். பைமுக நாகன் மதியுடன் வைத்தல் பழியன்றோ. பைமுக நாகன்னா நாகத்தை நம் சடையில் வைத்தீர்கள். அத நாகத்துக்கு எதிரானது பிற சந்திரனும் தன் சடையில வீற்றிருக்கிறார். 2மே ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமானவர்கள், பாம்பும் சந்திரனும். ஆனா 2 பேரும் நண்பர்களாக நம்ம பகைமையே இல்லாம தன் தடமுறையில் வைத்திருக்கார். அதனால அது ஒரு பழி இல்லை, அது பெருமையே என்ற அர்த்தத்துல இந்த பாடல் முடிகிறது. 3வது பாடல். மத்தம் முழவும் மலை தழும்ப வரை நீழல்
தெந்தன் புனமும் சுனையும் சூழ்ந்த சிராப்பள்ளி சந்தம் மலர்கள் சடை மேலுடையார் விடையூறும் எந்தன் அடிகள் அடியார்க்கு அல்லல் இல்லையே. மத்தம் என்றது ஒரு இசைக்கருவி, முழமும் இசைக்கருவி. மழலை தழும்ப, மழலைன்னா குழந்தைகள் மழலை சொல் நமக்கு கேட்காதுல்ல, அது என்ன சொல்லு பேசுறதுக்கு, அதே மாதிரி அந்த மத்தம் முழலை குழந்தை குறைந்த இசைக்கப்படும் மத்தம் பொருள் விளங்காத மழலை போல இனிமையாக ஒழிக்கும் அந்த மலையினுடைய அழகு. மலை அடிவாரத்தில் குளிர்ச்சி பொருந்திய செந்தன் புலவும், குளிர்ச்சி செந்தம்னா குளிர்ச்சி நிரம்பிய மலர்கள் சூழ்ந்த சிராப்பள்ளி, பொன்னிற மலர்கள், செந்தன் மலர்கள்னா செம்மை நிறமான மலர்கள் பொருந்திய செம்பழாக வளர்ந்த சுனைகளால் சுடப்பட்ட செந்தம் புனமும் சுனையும். பொண்ணுன்னா புனை சுனைகள் சொல்லுவாங்கல்ல, சுனைகள்லாம் நீர்வீழ்ச்சி மாதிரி. சுனைகள்லாம் என்ன சொல்றது, பெருமாள் சுனைகள்னா நீர் வந்து நிரம்பி இருக்க ஒரு குளம் மாதிரி நிறைந்து இருக்கும் சுனைகள், மேலிருந்து விழும் அந்த சுனைகள்ல நிறைந்திருக்க திராப்படியில வீற்றிருக்கும் பெருமான். சந்த மலர்களை சூடியுள்ள திருச்சடையை உடையவன். விடையூறும், விடையை வந்து வாகனமாக உள்ள பெருமான். அவருடைய அடிகளை நாம் வணங்கும் அடியாருக்கு அல்லல் இல்லை என்று அந்த பதிகத்தில் அல்லல் இல்லை, அல்லல் தீரும், அல்லல் இல்லையே அல்லல் தீரும் என்று கூறியுள்ளார்கள். 4வது பாடல். துறைமல்கு சாரல் சுனைமல்கு நீலத்து இடைவைகி சிறைமல்கு வண்டும் தும்பியும் பாடும் சிராப்பள்ளி கரைமல்கு கண்டன் கனலேறியாடும் கடல் உள்ளம் பிறைமல்கு சென்னி உடையவன் எங்கள் பெருமானே. பல வழிகள் உடைய துறைமல்கு, துறைனா பல வழிகள் உடைய மலைச்சாரலை உடைய மலையின் அடிவாரத்தில் உள்ள சுனைகளில் நிறைந்து பூத்திருக்கும் நீல மலர்களில் தங்கி இருக்கும் சுனையில இருக்கு நீல நீளத்து இடைவைகி சிறைமல்கு, அதான் வண்டுகள் தும்பிகள் சிறைகள்லாம் இறகுகள் உடைய வண்டுகள் தும்பிகள் பாடிட்டு அங்க சிராப்பள்ளியில இருக்காங்களா, அந்த சிராப்பள்ளியில வண்டுகள் தும்பிகள் எல்லாம் அந்த சோலைகள்ல இருக்கும் பெருமானை. கரை மல்கு கடல் மல்கு தோள்களை காப்பாற்றும் இடத்தை கடைமல்கு கடைமல்குன்னா அந்த இறைவன் வந்து கண்ணல் கடையாடும் கடவுள் பிறைமல்கு சென்னுடையான் எங்கள் பெருமானை. தனது கரத்தை தேங்குள்ள அவன் வீட்டிற்கும் இறைவன் ஆழகால விடத்தை தேவர்களை காப்பாற்றும் நோக்கத்துடன் அந்த விடத்தை உட்கொண்டு தனது கழுத்தில் தேக்கியுள்ளது கரைமல்கு கண்டேன். கருமையான நிறம் உள்ள அந்த இது தனது கண்ணத்தில் கொண்டுள்ளான். கரையினை தன் கண்ணத்தில் உடையவன் ஆவான். அவன் பிரளய காலத்தில் அனைத்து உயிர்களும் உலக பொருள்களும் அழித்த பின்னர் ஊழித்தீனில் நடனமாடும் அவன் ஒற்றை பிறையுடன் அழியும் நிலையில் தன்னிடம் சரணடைந்த சந்திரனை சடையில் அணிந்து கொண்டு அந்த சந்திரனுக்கு மறுவாழ்வு அளித்தவன். இத்தகைய ஆற்றலும் கருணையும் உடையவனை எங்கள் பெருமைக்குரிய இறைவன் பெருமான், அவனை நாம் வணங்க வேண்டும் என்று 4வது பாடல் சொல்றாங்க. கொலை வரையாத கொள்கைய தங்கள் மதில் மூன்றும் சிலை வரையாக சென்றேனும் சிராப்பள்ளி தலைவரை நாளும் தலைவர் அல்லாமை உரிப்பீர்கள் நிலவரை நீளம் உண்டதும் வெள்ளை நிறமோ. கொலைவெறி கொண்ட கொள்கையை தங்கள் கொலைவெறி கொண்ட அரக்கர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த முப்புறங்களை எரித்த கதையை வந்து இதுல சொல்லுங்க. மதில்கள் 3ம் அதை வந்து பறந்து இருக்கும், அந்த 3 கோட்டைகளும் பறந்து கொண்டிருக்கும். அந்த கோட்டைகளை ஒன்றாக சேர்ந்து ஒரே நேர்கோட்டு சேர்ந்து மேருமலையை வந்து வில்லாக்கி அதனை அன்பை பொருத்தி அந்த 3 கோட்டைகளை எரித்து அழித்தவர் சிவபெருமான். அத்தகைய செயற்கரிய செயலை செய்தவர் நம் பெருமானை, சிராப்பள்ளி தலைத்து உரைகிற பெருமானை தலைவராக ஏன் நாம் ஏற்கக்கூடாது, ஏன் ஏற்க தயங்குகிறீர்கள் என்று கேட்கிறாங்க. தலைவர் நானும் தலைவர் அல்லாமை என்று உரைப்பீர்கள். அவருடைய கண்டத்தில் இருக்கும் நிறம் வந்து நீளமானது, அதை வந்து வெள்ளை நிறம் என்று சொல்கிறீர்களா, அதான் நீங்க சொல்வது அல்ல அனைத்தும் பொய்மையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் சொல்றாங்க. அதான் அந்த திரிபுரத்தை எரித்த கதையை வந்து இதுல சொல்றாங்க. திரிபுரத்தை எரித்ததுனால அவரை நம்ம தலைவர், அந்த ஒரு செயலே நம்ம அவரை தலைவராக ஏற்றுக்கொள்ள வைக்கிறது அப்படின்ற செயலை இதை சொல்றாங்க. அடுத்து 6வது பாடல். வெய்ய தன் சாரல் விரிநிற வேங்கை தன் போது
செய்ய பொன் சேரும் சிராப்பள்ளி மேய செல்வனார் தையலோர் பாக மகிழ்வர் நஞ்சுண்பர் தலையோட்டில் ஐயமும் கொள்வார் ஆர் இவர் செய்கை அறிவாரே. எல்லாரும் வெய்ய தன் சாரை விரிவேங்கை குளிர்ச்சி உடைய சிராப்பள்ளி மலைசாரல் விரிகின்ற அழகினை உடைய வேங்கை வேங்கை மரத்தினுடைய மலர்கள் அனைவரும் விரும்பும் குளிர்ச்சியுடைய சிராப்பள்ளி மலைசாலை விரிகின்ற அழகினை உடைய வேங்க மரத்தின் குளிர்ந்த மலர்கள் செம்பொன் நிறத்தினை உடையதாக நிலத்தில் சிந்தி இருக்கிறதா. அந்த சிந்தி இருக்கிற இடத்துல வந்து காட்சி தருகிறார் நம் பெருமாள். சிராப்பள்ளி வீட்டில் இருக்கும் பெருமாள் காட்சி தருகிறார். அந்த தலத்தில் உறைந்திருக்கிறார். அந்த சிவபானை உமையம்மையை தன் ஒரு பாகத்தில் கொண்டுள்ளார். தையலா ஒரு பாகம் அழுவா நஞ்சை வந்து நம் உண்டு நமக்கு இதுல கண்டத்தில் வைத்திருக்கார். தலையோட்டில் பிரம்மனின் தலையோட்டு தம் கையில் ஏந்திருக்கிறார். அதனால் அவரை கொண்டு ஐயம் கொள்ள வேண்டாம். இது அவருடைய இது ஐயம் கொள்ள வேண்டாம் என்று நமக்கு உணர்த்துகிற மாதிரி இந்த செய்யுள் உள்ளது. தனது கையில் ஏந்தி கொண்டு பிச்சை ஏற்றுக்கொள்ள அவர் செய்கையின் தன்னால் நம்மால் அவர் செய்கிற செய்கை வந்து நம்மால் எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. அவர் என்ன செய்க அவர் வந்து எல்லா விதத்திலும் மாறுபட்டவர். எந்த செயலை செய்தா மாறுபட்டவர். அவரை வந்து கையில கபாலத்தை ஏந்திருக்கார், கழுத்துல எலும்பு மாலை அணிந்திருக்கிறார், இந்த கையில் அனல் ஏந்திருக்கிறார். எல்லா செய்களும் அவர் மாறுபட்டவராக இருக்கிறார் நம் பெருமாள். அதனால் அவர் செய்கையை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது அப்படின்ற அர்த்தத்துல இந்த பாடல் சொல்லியிருக்காங்க. 7வது பாடல். வேயுரல் சாரல் கருவிரல் ஊகம் விளையாடும் தேயுறு கோயில் சிராப்பள்ளி மேய செல்வனார் பேயுயர் கொள்ளி கைவிளக்காக பெருமான் தீயுகந்த ஆட திருக்குறிப்பாயிற்றாகது. வேயுர் ஓங்கி உயர்ந்த மலை சாரல் அங்க வந்து கருமை நிறம் உண்ட விரல்களை கருமையான நிறத்தை கொண்ட குரங்குகள் விளையாடும் இடம். விண்ணை எட்டும் சேயூரு கோயில சேயூர்னா விண்ணளவு வெட்டும் கோயில் உள்ள சிராப்பள்ளியில் மேய செல்வனார் புரிந்து இருக்கிற நம் பெருமான் பேய் உயிர் கொல்லி கையிலாக பேய்கள் கையில கொல்லிகள் கொண்டு கையில கொல்லியை தூக்கின்னு ஆடுங்களாம். அந்த கொல்லிகளை வந்து தம் விளக்காக கொண்ட பெருமான தீயுகந்த ஆடல் பேய்களை உயர்த்தி பிடிக்க எரிகின்ற கொல்லிக்கட்டைகளை விளக்காக கொண்டு கொழுந்து விட்டு நெருப்பினில் நின்ற மன்னம் நடனம் ஆடுவது நமக்கு எதை உணர்த்துகிறதுனா உயிர்கள் பார் அவர் கருணை கொண்டுள்ள பெருமான் என்று உணர்த்துகிறது. மீண்டும் உலகனை தோற்றுவித்து உயிர்களுக்கு மற்றொரு வாய்ப்பினை தந்து தன் வினைகளை நீக்கிக் கொள்ள அளிப்பதுதான் இறைவனுடைய பெருமை. அவன் திருக்குறிப்பு இதில் விளங்குது. அதான் தீயுகந்து ஆட திருக்குறிப்பாயிற்று ஆகதே. மறுபடியும் நான் அந்த உலகத்தை அழித்து நம்ம மறுபடியும் ஏற்பட்டு நம் வினைகளை நாம் 100 உயிர் பெற்று நம் வினைகளை தீர்ப்பது அவருடைய திருக்குறிப்பாக இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தபடி 8வது பாடல். மலை மல்கு தோழன் வலிக்கெட ஊன்றி மலரோன்றன் தலைக்கலனாக பழித்திருந்து உண்பர் பழி ஓரார் சொலவள வீதம் சொலவள கீதம் சொல்லுங்கால் சிலவள போலும் சிராப்பள்ளி சேடர் செய்கையே. மலை போன்ற பருத்து இருக்கும் தோழன், மலை போன்ற மல்கு தோழன், மலை போல பெருத்து இருக்கும் மல்கு தோழன் யாரு? ராவணன். அவனுடைய வலிமையே போகும்படி அவன் வந்து மலையை கைலாய மலை தூக்கும் போது அவன் வலிமையை கெட ஊன்றி மலரோன்றன் தன் தலைய கால் விரலால கைலாய மலையை ஊன்றி அவனை நசுக்கி இது பண்ணதுனால தலைக்கலனாக பழித்திருந்து உண்டு பழியோர பொறுக்க வண்ணம் கால் பெருவிலை கைலை மலை மீது ஊன்றியவர் சிவபெருமன். அவர் பழி சொற்களை பொருட்படுத்தாமல் பிரம்ம கமலத்தை ஏற்றியவர். தலைவனா பழித்திருந்து உண்ப யாருடைய பழி சொல்லும் பொருட்படுத்த மாட்டார். தலைக்கலனாக பிரம்மனுடைய இதை வந்து தன் கையில ஏந்திருக்கிற பிரம்ம கமலத்தை கையில ஏந்திருந்து அவர் வந்து இது வாங்குறாரு இல்ல, இப்ப பிச்சாடனம் செய்யறாரு இல்ல, அதெல்லாம் அவர் எந்த பழியும் பொருட்படுத்த மாட்டார். அவரை வந்து தேவர்கள் வேதம் கீதம், வேதங்கள் சொல்லுவதும் கீதங்கள் பாடும் அருளாளர்களும் சொல்லுங்கால் சிலவளவும் அதில் பிழைகள் இருந்தாலும் பொறுத்து கொள்வார் சிராப்பள்ளி இருக்கும் சேடர் செய்கையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்ல விளக்கம் சொல்லியிருக்காங்க. அறப்பள்ளியானும் அலர் உறைவானும் அறியாமை கரப்புள்ளி நாடி கண்டிலரேனும் கல் சூழ்ந்த சிராப்பள்ளி மேய சடை செல்வார்
மலைதோறும் இரா புள்ளியில் உண்மை ஏதிலர் கண்டல் இகழாரே. அராப்பள்ளியானம் அறத்தை அறதன பாம்பை பாலை வந்து பாம்பை படுக்கையா கொண்ட திருமால். அலர் உறைவான் தாமரை மேல் உரைகின்ற பிரமனும் அறியாத தீப்பிழம்பாக உயர்ந்து நின்ற நம் பெருமான் கரப்புள்ளியாடும் கண்டிலேறு கல் சூழ்ந்த அடிமடி காத்து உயர்ந்திருந்த அளவு தெளிக்கண்டு கண்டது ஈடுபட்டோ அவர்கள் இருவரும் காண முடியாத வண்டம் நின்ற தழப்பிரம்பாக நின்ற ஆற்றலை உடைய பெருமான் சிராப்பள்ளி மலைசாரலில் உள்ள திருக்கோயில் பொருந்தி இருக்கும் பெருமான் நீண்ட சடையினை உடைய பெருமான். அதான் சிராப்பள்ளி வார்சடையில நீண்ட சடை உடைய மனைதோறும் சென்று இது எடுக்கிறாங்களே பிச்சாடனம் செய்யறாருல்ல, நீண்ட சடையின் ஒரு பெருமான். இல்லங்கோன்னு சொல்லி இரத்தல் அந்த காட்சியினை காணும் அயலார்கள் இறைவனை தன்மையை அறியாத இகழ்வார்கள் அல்லவா. அதை வந்து ஏன் அவர்கள் இழறாங்க? அந்த பாடல அதான் கேட்கிறாங்க. சிராப்பள்ளி வாசடமே செல்லும் மனைதோறும் இராப்பள்ளி உண்மை எதிரர் கண்ட இகழ்வார்களே, அதனால் நீ வந்து இது செய்ய வேண்டாம் என்ற இதுல வந்து இறைவனை சொல்ற மாதிரி இந்த பாடல் சொல்லியிருக்காங்க. சிராப்பள்ளி மைய வாசடை செல்லும் மனைதோறும் இறப்புள்ளீர் இரவு இறக்க வேண்டாம் உண்மை ஏதிரால் கண்ட இகழாரோ அப்படின்ற சொல்லி நான் அந்த பெருமானுக்கு சொல்ற மாதிரி ஐயா திருஞான சம்பந்தம் இந்த மாதிரி எடுக்க வேண்டாமே அப்படின்ட்டு சொல்ற மாதிரி இருக்கு. நானாது உடைந்த தீர்த்தோர்களும் கஞ்சி நாட்காலை ஊனா பகலுண்டு ஓதுவார்கள் உரைக்கும் சொல் பேனா துருசு பெரிதும் என்பிர் எம்பெருமான் தேனார் கோயில் சிராப்பள்ளி சென்று சேர்மணி. நானாது உடை நாணம் இல்லாம உடை அணியாம இருக்கும் ஒரு நிமிஷம். திருது நாணமின்றி ஆடை அணிவதை விட்டொழிந்து ஊனா பகல்கள் நானாவது உடை நீத்தோர்களும் நானாதுன்னா நான் இல்லாம உடையை அணிய மாட்டார்கள் அவர்கள் சமணர்கள். நீத்தோர்கள் அவர்கள் வந்து அணிவதை விட்டு வந்து தினியும் சமணர்களும் தினமும் இருவேளையும் காலையும் பகலும் கஞ்சியே உண்வாங்க. ஊனா பகல் உண்டு கஞ்சியே வந்து இருவேளையும் உண்ணக்கூடியவர்கள். அவர்கள் சொல்லும் உரைக்கும் சொல் அப்ப அவர்கள் வந்து அவங்க ஓதுவார்கள். அவர்கள் வந்து நூலை அவர்கள் படிப்பவர்கள். அவர்கள் சொல்லும் சொல்லை கேளாமல் நாம் பெருமானை பேணாது சீர்பெரும் எம்பீர் எம்பியானரை சேனார்க்கு சிராப்பள்ளி சென்று சேர்மனே. சிவபானை குறித்து சொல்லும் சிறிதும் மதியாத சிறைப்பினை உடைய எண்டும் மனிதர்களே, நீங்க விண்ணளவு உயர்ந்து நிற்கும் சேனார் கோயில் விண்ணளவு உயர்ந்து நிற்கும் சிராப்பள்ளி வீற்றிருக்கும் பெருமானை சென்று பெருமானை வழிபட்டு பயன் அடைவிடுவார்கள். அவர்கள் அதான் சமணர்கள் புத்தர்கள் இவர்கள்லாம் சொல்லுறதை கேட்க வேண்டாம். அவர்கள் வந்து உடை அணியாமல் நாணம் இல்லாமல் உடை அணியாமல் இருக்கிறார்கள். இரவும் பகலுமே அவங்க கஞ்சி தான் அருந்து கொண்டிருக்கார்கள். அவர்கள் ஓதும் நூல்ல உரைக்கிற மாதிரி சொல்றாங்க. நாம வந்து இறைவனை அவங்க சொல்லும் பழிச்சொல்லை கேளாம இறைவனை சென்று நாம் வணங்க வேண்டும் என்று இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க. தேனையும் பாடும் சிராப்பள்ளியானை திரை சூழ்ந்த காணல் சங்கேதும் கழுமல ஊறி கவனியவன் ஞான சம்பந்த மிகுப்பாட வெல்ல வான சம்பந்தரோடு வன்னி வாழ்வாரே. தேனையம் பாடும் தேனை உட்கொண்டு சிறந்த இசைப்பாடும் வண்டுகள் நிறைந்த சிராப்பள்ளி தலத்தினை உரையும் பெருமானை புகழ்ந்து கடல் அலைகளால் சூழப்பட்ட அலைகளால் அடித்து கொண்டு வரப்படும் சங்குகள் நிறைந்த கடற்கரை சோலைகள் உடைய கழுமல நகரம்னா நம்ம சீர்காழி நகரத்தை கவுனிய கோத்திரத்தில் பிறந்த நம் திருஞான சம்பந்தரால் பாடப்பட்ட பாடலை 10 பாடல்களை பாடுவதால் நாம் வல்லரசாக விளங்கும் பாடும் வல்லரசாக விளங்கும் அடியார்கள் உயர்ந்த சிவலோகத்தை அடைந்து பெருமானுடன் இணைந்து நினைத்த புகழுடன் வாழ்வார்கள் என்ற இந்த பதிகத்தில் அதான் தேன்கள் பாடும் சிராப்பள்ளி சிறந்த காணல் செங்கேறும். இந்த காணல்ல கடல்ல இருந்து அடித்து வரும் சங்குகள் நிறைந்த கழுமல்ல ஊரில் பிறந்த கழுமல்ல ஊர் என்ற சிறுகாழில் அவதரித்த நம் பெருமான் ஞான சம்பந்தருடைய பாடல்கள் இவை 10 நாம் பாடலாம். சிவலோகத்தை நாம் அடைவோம் என்று இந்த திருப்பதிகத்துல பாடி முடிச்சிருக்காங்க. முதல் பாடல் இந்த பாடலுடைய இதழ் வந்து முதல் பாடல்ல வந்து நன்றுடையான தீயுள்ளான இந்த பெருமானை நாம் வணங்குவதால் நம் உள்ளம் குளிரும்.
அதனால் நம் உள்ளம் குளிர வேண்டும் என்றால் அந்த சிவபெருமானை சென்று நாம் வணங்க வேண்டும் என்ற முதல் பாடலில் சொல்லியிருக்காங்க. 2வது பாடல் சந்திரனையும் பாம்பையும் நம் சடைமுடியில் அணிந்திருப்பதனால் பகைமை இல்லாதவர். பகைமை உணர்ச்சிக்கு இடம் இல்லாது என்பதை உணர்த்துகிறார். 3வது பாடல் பெருமான் அடியாருக்கு அல்லல் இல்லை என்பதை உணர்த்துகின்றார். 4வது பாடலில் பெருமானை சரணடைந்தால் நமது துன்பங்கள் தீரும். அல்லல் இல்லை, நமக்கு துன்பங்கள் தீரும் என்ற தெளிவு கூறுகிறார். 5வது பாடல் திருவுரைத்த எரித்த செய்கையை அவரது தலைவர் என்று நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ள போதுமானதாக இருக்கும். 6வது பாடலில் பழி ஏற்கும் செய்தியை கூறி உயிர்கள் முக்தி அடைவதில் பெருமான் அளவற்ற ஆனந்தம் காட்டுகின்றார் என்பதை உணர்த்துகின்றார். 7வது பாடல் தாயுமானவர் என்பதை உணர்த்துகின்றார். தாயுமானவராக விளங்கும் பெருமான் நெருப்பில் நின்ற வண்ண நடனமாடி அடிகார்கள் மனதில் அந்த அச்சத்தை உண்டாக்க வேண்டாம் பெருமானே என்று கேள்வி கேட்கும் பதிகமாக அமைந்துள்ளது 7வது பதிகம். 8வது பாடல் எட்டாத தன்மையன் என்று உணர்த்துகின்றார். 9வது பாடல் பெருமான் அடுத்தவரை எழுவதை கண்டு மனம் வருந்தி உரிமையுடன் பெருமானை கேட்பதாக அமைந்துள்ளது. அது அடுத்தவர்கள் பழி சொல்றாங்களே, அந்த பழியை செய்து நீ இதுமாதிரி செய்யாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கேள்வி கேட்பதாக அமைந்துள்ளது. 10வது பாடல் மாற்று மதத்தினர் சொல்லும் பழிச்சொல்லை புறக்கணித்து இறைவனை பணிந்து வணங்கும் சிறப்பினை கூறப்பட்டுள்ளது. 11வது பாடல் இப்பதிகத்தை முறையாக ஓதி நாம் 10 பாடல் முறையாக சிவலோகத்தை அடையலாம் அந்த 10 பாடல் சிவகணங்களுடன் சென்று நாம் சிவலோகத்தை அடையலாம் என்று கூறி முடித்துள்ளார். திருச்சிற்றம்பலம். சுவாய நம. பாட்டு. வான்முகில் வழாது பெய்க மலிர் வல்லம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் மேல்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். பாரிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வேட்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடன் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். சார் கொஞ்சமா ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிக்கங்க.